சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். சிஸ்டர், இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, சமீபமா ஈஷா யோகா நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் சத்குருன்னு அவங்க இயக்கத்தினரால அன்பாக அழைக்கப்படுறவர். ஸோ அவர் வந்து ஒரு விஷயம் வந்து நல்லது பண்றாரு. என்ன விஷயம்னா, இப்ப தூய்மையா இருக்கணும், குறிப்பாக பெண்கள் காமம் இல்லாம பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் அப்படின்னா அது குடும்பத்துல கஷ்டம். மரம் போறவெல்லாம் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையான்னு கேட்டு கம்முன்னு இருக்கிற அப்பா அம்மாவை கூட தூண்டி விட்டுருவோம். ரொம்ப டார்ச்சர் அது இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்திருக்காரு. அது வந்து உண்மையிலே பாராட்டுதலுக்குரிய விஷயம். ஸோ அது ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குது. பட் அதையும் மீறி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம். ஏதோ அது மாதிரி ஒரு பாலியல் குற்றம் இருக்கிறதா சொல்றாங்க. அது உண்மையான்னு தெரியாது நமக்கு. ஸோ அதை பற்றியெல்லாம் அவர் வந்து பேசுறாரு. அவங்க மக்கள் கிட்ட பேசுறாரு, உள்ள ஆசிரமத்துக்குள்ள பேசுறாரு. ஸோ அது வீடியோவா அவரே போட்டிருக்கிறாரு. ஸோ அதுல என்ன பேசுறாருன்னா, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து அவர்கிட்ட சொல்லிச்சோம், நீங்க வந்து போலீஸ் பாதுகாப்பு வச்சுக்கணும், ஒரு 25 போலீஸாவது உங்க ஆசிரமத்துல இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து டாப் 100 ஹிட் லிஸ்ட் கொலை செய்யறதுக்கு சாத்தியமுள்ள மனிதர்களை நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்து இருக்குது அப்படின்னாங்களாம். ஸோ அப்ப அவர் சொல்றாரு, இது மாதிரி எல்லாம் நம்மளால வாழ முடியாது, அப்படி போனா போட்டு எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, பட் இருந்தாலும் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கதான் செய்யறோம். பட் அதுக்காக எந்த நேரமும் 4 போலீஸ் கூடவே சுத்திக்கிட்டீங்க, 4 போலீஸ் இங்க 4 போலீஸ் இப்படி அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு உண்மையை பேசுறாங்க. இப்ப சாக்ரட்டிஸா இருக்கட்டும், இயேசுநாதரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க. எதனால அப்படின்னா, அவங்க உண்மையை பேசுறாங்க, அந்த உண்மையை வந்து அவங்களால தாங்கிக்க முடியல, அதனால கொல்லப்படுறாங்க. ஆனாலும் அவங்க எல்லாமே ஒரு லோக்கலா தான் இருந்தாங்க, அவங்க அந்த இடத்துக்கு மட்டும்தான் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கே வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா, நான் உலக அளவுல பெரிய ஃபிகர் இல்லையா, எத்தனையோ மில்லியன் வியூஸ் பில்லியன் வியூஸ் வருஷத்துக்கு வருதுன்னா சும்மாவா? சோ கண்டிப்பா எனக்கு இது வரதான் செய்யும். பட் அப்ப வந்து கொலை பண்றது ஈஸி, இப்ப கொஞ்சம் இந்த சட்டங்கள்னால அது கொஞ்சம் கஷ்டம். சோ அதனால இப்ப அந்த கொலை பண்ற அளவுக்கு போக அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்றாங்க. எப்படின்னா, இவரை பற்றி தவறாக சில பத்திரிகைகளை எழுதுறது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். சில பத்திரிகைகள் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அதை சொல்றாரு. சோ சில பத்திரிகைகள் என்ன தப்பா எழுதுறாங்க அப்படிங்கிறதை நியாயப்படுத்துறதுக்காக நான் ஃபேமஸ் ஆனவன் இல்லையா, அதனால அவங்க அப்படி எழுதுறாங்க. ஏன்னா என் படத்தை போட்டாலே பயங்கரமா விற்கும் அது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சோ இது வந்து அரசியல்வாதிகளுடைய ஒரு ராஜதந்திரம்னு சொல்லலாம். அவங்கள வந்து ஒரு இடத்துல சண்டை போட வைக்கணும் அப்படின்னா, ஏய் நீ எனக்கு அந்த இடம் வேணும், இவனுக்கு அந்த நாட்டு ராணியை பிடிச்சிருக்கலாம், ராணியுடைய மகளை பிடிச்சிருக்கலாம், அதை எப்படி சொல்லுவான்? டைரக்டா சொல்ல மாட்டான். பாருங்க, நம்ம 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 நாட்டுக்கு பெருமை, அங்கேயும் நம்ம கொடி பறக்கணும், அப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயத்த தான் இவரும் பண்றாரு. இப்ப இவருக்கு பண்றதெல்லாம் வந்து இதுல இன்னும் ஒண்ணு என்ன சொல்றாரு, நாமன்னு சொல்றாரு. ஆனா அந்த புகழின் உச்சத்தை அனுபவிக்கிறது அவரு மட்டும்தான். வாலண்டியர் யாரும் அனுபவிக்கிறது கிடையாது இல்லையா? அவங்க வந்து காசு இல்லாத ஒரு வேலைக்காரர்கள் தான். சோ அவங்களுடைய ரத்தம் உழைப்புனாலதான் ஒரு ஃபேமஸ் ஆகி இருக்கிறார். அரசியல்வாதிகளும் இதே தான் பண்ணுவாங்க இல்லையா? உங்களால தான் நான் அப்படின்னு சொல்றது. சோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம கிட்ட இருந்து யாரெல்லாம் போனாங்களோ, ஈஷா யோகால படிச்சவங்களோ அல்லது இங்க இருந்து தீட்சை வாங்கிட்டு போனவங்களோ, அவங்க வெளிநாட்டுல இருந்தாலும் விடுறது இல்ல. போன பண்ணி, உங்க குழந்தை அங்கேயா படிச்சுது, பாருங்க அந்த குழந்தைய ரேப் பண்ணிருக்கிறாங்க, எங்க அப்படிலாம் நடக்கலங்க, இல்ல ஏதோ நடந்திருக்கும் கேளுங்க, இப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரி அவங்களுடைய பையனுக்கு வந்து பாலியல் சீண்டல் நடந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டுல இருந்து.
அப்புறம் ஈஷா மூலமா சொன்னது என்னன்னா, அந்த அம்மாவே இங்கதான் வேலை பார்த்தாங்க. இது நடந்தது இது நடந்தது இல்ல. வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அப்ப. ஆஹ் ஏதோ என்ன பிரச்சனை ஞாபகம் இல்ல. பட் அந்த டைம்ல வந்து அதுக்கப்புறமும் இவங்க வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இங்க. அதுக்கப்புறம் இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து நாங்க வேலையை விட்டு தூக்கிட்டோம். தூக்குன பிறகு இப்படி சொல்றாங்க. சரி, இப்படி சொல்றவங்களா இருந்தா இவ்வளவு நாள் எப்படி அவங்க பையனை இங்க படிக்க விட்டாங்க அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி அப்பவே குற்றச்சாட்டு வந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவர் சொல்றாரு. நான் வந்து அமெரிக்கால இருந்தாரு. அப்ப அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லாம் போயிருந்தாரு இல்லையா? அந்த டைம் வந்து அமெரிக்கால பகல்னா இங்க இரவு அப்படித்தானே வரும் டைம். அப்படி இருக்கும்போது நைட் எல்லாம் என் கூட போன்லயே இருப்பாங்க. இங்க நைட்டு, எனக்கு அங்க பகல். அதே மாதிரி நானுமே நைட் எல்லாம் போன்ல இருப்பேன், அங்கத்து நைட்ல. இப்படியே தேவையில்லாத விஷயத்துக்காக அதுதான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்றாங்கன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த நிம்மதி போகுது இல்லையா? சோ தேவையற்ற விஷயத்துக்காக நம்மளுடைய சக்தி எல்லாம் விரயமாகுது. சோ இப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி விஷயத்தை ஏன் பண்றாங்கன்னா, அவங்க ஒரு பிசினஸ்க்காக பண்றாங்க. என்னுடைய போட்டோ அவங்க பத்திரிகையில போட்டா நல்லா வியாபாரம் ஆகும். அதனால ஒரு கண்டினியூஸா அல்லது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஏதாவது ஒரு செய்தி நம்மளை பத்தி வந்துடும் அதுல அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு இருந்தார். இப்ப ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து கெட்ட விஷயம் பண்ணலாம், பிசினஸுக்காக பண்ணலாம், இல்ல எதுக்கு வேணாலும் பண்ணட்டும். அவங்களுக்கு வந்து அதுக்கு துணை போறதுக்கு அரசியல் கட்சிகளும் இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஆதாயம். ஆனா நமக்கு எந்த அரசியல் பலமும் கிடையாது. நம்ம கையில காசே கிடையாது. ஏதோ நீங்க வாலண்டியர் இருக்கிறத வச்சுதான் ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இப்ப ஆனா இத்தனை வாலண்டியர்ஸ் இருக்கிறீங்க, அவங்க வந்து கெட்டது பண்றாங்க. ஆனா கெட்டது பண்றதை விட மோசமானது எது தெரியுமா? இதுதான் நல்லதுன்னு தெரிஞ்சு அது சொல்லாம இருக்கிறது பாருங்க, அதுதான் நல்லது. அதுதான் பெரிய பாவம். ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் நீங்க, அவங்களை எதிர்கொள்ளணும் நீங்க அப்படின்னு சொல்றேன். சோ அதனால நாளைக்கு என்ன பண்றீங்க? நான் ஒரு 1000 ட்வீட் எதிர்பார்க்கலாமா? இங்க 1000 பேர் இருக்கு, ஆளுக்கு ஒரு ட்வீட் போட்டீங்கன்னா, ட்விட்டர்ன்ற பேரு கூட உங்களுக்கு வாயில நுழையிறது கஷ்டமா இருக்குன்னா அதை எக்ஸ் ஆக்கிட்டாங்க. ட்விட்டர் பேரை எக்ஸ் மாத்திட்டாங்களே, எக்ஸ் தளவு. சோ அப்படி ஒரு காமெடியா சொல்றேன். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஓகே, அவரு சொன்ன பிரச்சனை அவருக்கு நடக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவங்க கூட போய் சண்டை போடுங்க இன்டர்நெட்ல. அவங்க எங்கெல்லாம் வீடியோ போடுறாங்களோ போய், இல்ல சத்குரு அப்படி கிடையாது, நான் கமெண்ட்ல நிரப்புங்க. அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. ஏற்கனவே அது ஆள் வச்சு பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் பண்ணதான் செய்வாங்க. சோ அந்த மாதிரி பண்ண சொல்றேன் டைரக்டாவே. ஏன்னா அந்த ஆள் பத்த மாட்டேங்குது, அதை விட நெகட்டிவ் கமெண்ட் அதிகமா வருது. சோ அப்ப அதையும் நீங்க மறக்கடிக்கணும்ன்றது இதெல்லாம் அவர் சொல்லல. ஆனா அதோடைய அர்த்தம் அது. அதை நீங்க சரி பண்ணுங்க, நம்ம இமேஜ வந்து நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ற. இதே விஷயத்தை தான் கைலாசத்துக்கு போன நித்யானந்தாவும் பண்ணார். அவருக்கு அந்த பாலியல் குற்றம் வந்தப்ப ஆளாளுக்கு இல்ல அப்படி எல்லாம் கிடையாது, எங்களுக்கு அப்படி நடக்கலன்ட்டு அங்க அந்த பெண்களை வச்சே பேச வச்சார். சின்ன சின்ன பொண்ணுங்களை எல்லாம் வச்சு பேச வச்சார், ஆண்களை வச்சும் பேச வச்சார். அடுத்தது ஒரு வைரமுத்துவ அசிங்கசிங்கமா அந்த பெண்களை வச்சு திட்ட வச்சாரு. சோ அது நம்ம இந்து மதத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு போர்வையில இப்ப ஒரு இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், அவன் கெட்ட வார்த்தை பேசுறதுதான் அந்த மதத்துக்கு கெட்ட பேர் இல்லையா? ஒரு மதத்தை பிரதிபலிக்கிற ஒருத்தர் ஒரு பாதிரியார் கெட்ட வார்த்தை பேசினா நல்லா இருக்குமா? அதனால இப்ப ஒருத்தர் வந்து கிறிஸ்தவ மதத்தை தப்பா பேசிட்டாரு, அதனால நான் வந்து கோபம் வந்து என் மதத்தின் மீது உள்ள பற்றுனால நான் அவங்கள வந்து திட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு பாதிரியார் திட்டினாங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தை திட்டினவனால கிறிஸ்தவ மதத்துக்கு கெட்ட பேர் இல்ல, அந்த பாதிரியார் திட்டினதுனாலதான் கெட்ட பேர் இல்லையா?
சோ அந்த மாதிரி விஷயங்கள் அது என்னன்னா அந்த அந்த பாலியல் குற்றம் ஏற்கனவே இருந்தது இல்லையா, அதை மறக்க வைக்கிறதுக்காக வேற ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தார். சோ அப்ப என்னன்னா ஒருத்தர் வந்து சந்நியாசம் வாங்க போறாங்க அப்படின்னா போறவங்க கண்டிப்பாக ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவங்க தான் போவாங்க. எந்த குரு கிட்ட போய் ஏமாந்தாலும் சரி ஒரு தேடல்னால தான் போயிருப்பாங்க இல்லையா. எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு அல்லது கல்யாணமே வேண்டான்ட்டு போய் ஒரு சன்னியாசம் இருக்கிறாங்க அப்படின்னா எந்த உறவும் நமக்கு வேண்டாம், அந்த பித்துப்புடுங்கள் வேண்டாம்னு தான் போறாங்க. அப்பாவுக்கு என்னன்னாலும் எனக்கு கவலை இல்லை, அம்மாவுக்கு என்னன்னாலும் கவலை இல்லைன்ட்டு போறவங்க இப்ப குரு சொல்றாரு என்னை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா. இப்படித்தான் இன்னைக்கு மனித குருக்கள் இருக்கிறாங்க. பிரச்சனைன்னு வரும்போது அந்த குணம் வெளிப்படும், வராத வரைக்கும் தெரியாது. பரம்பொருள் மகாவிஷ்ணுவும் இதை பண்ணாரு. பரம்பொருள் மகாவிஷ்ணு அந்த ஸ்கூல்ல பேசினார் இல்லையா, பேசி ஆக்சுவலா பிரச்சனையில சிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனையில சிக்கல, அதுக்கு முன்னாடியே அவர் வீடியோ போட்டுட்டாரு. அவருக்கு அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்துக்கள் கிட்ட ஒற்றுமை இல்ல, திடீர்னு இவ்வளவு நாள் எந்த மதம் வேணாலும் இருக்கலாம், அது தப்பு இல்லை, நீங்க எதுக்கும் இல்ல அதுக்கும் இல்லன்னு சொல்லிட்டு இந்துக்கள் கிட்ட ஒற்றுமை இல்ல, நம்ம இருக்கணும், ஒன்னா இருக்கணும், நம்ம அடிப்படை உரிமையை தட்டி இப்ப பறிக்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம்னா ஒன்னா சேர்ந்துடுறாங்க, கிறிஸ்டினா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஆனா இந்துக்கள் கிட்ட அந்த ஒற்றுமை இல்ல அப்படின்னு அந்த சின்ன வயசு கதை இருக்குது இல்லையா, மாடெல்லாம் தனித்தனியா போகும்போது அந்த மாட்டை பிரிச்சு சிங்கம் வேட்டையாடுது, ஒன்னா இருந்தா சிங்கம் பயந்துட்டு போயிட்டு. சோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு ஏன் பேசினாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்படி பேசுற. புரியுதா உங்களுக்கு, தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்காக. இப்ப இது மனித வழி. சோ இதே மாதிரி ஒரு பாதிரியார் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் நடத்துறவங்க, அவங்க அரசியல் செல்வாக்கெல்லாம் கூட உள்ளவங்க. அவர் ஒரு பாலியல் குற்றத்துல சிக்கிறார். இது நான் ஸ்கூல் படிக்கும் போது நடந்தது. ஸ்கூல், ஆமா. அப்ப என்னாச்சுன்னா அவர் அது இவர் சொல்ற அதே பத்திரிகையில அது வெளில வந்தது. வரும்போது என்ன பண்ணாங்க, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பத்திரிகை கூட வெளில வரக்கூடாது, எல்லாத்தையும் அவரே காசு கொடுத்து வாங்க வச்சார். அவரை கீழே இருக்கிறவங்க காப்பாத்துறாங்க, எப்படியும் அவரா போய் வாங்க மாட்டார் இல்லையா. அப்ப இதுக்காகவா இருக்கிறாங்க. இப்ப அங்க யாரு அனுப்பிச்சிருப்பாங்க, அவர் கூடவே யாரு இருப்பா, கடவுளுக்காகவே வாழ்க்கை அர்ப்பணிக்கணும்னு போயிருப்பாங்க. அப்ப தன் பக்கம் திருப்புறாங்க. புரியுதா உங்களுக்கு, கடவுள் பக்கம் திருப்புறதுக்கு பதில் தன் பக்கம் திருப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆன்மீக தேடல்னு இறைவனை தேடி போறவங்கள குரு பக்கம் பற்று வைக்க பண்றாங்க. குருவுக்கு ஒண்ணுன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன், அப்ப எங்க போனாரு இறைவன், நம்மளுடைய நோக்கமே வேற மாறிடுது. இத எல்லாரும் சிந்திக்கணும். கண்டிப்பா. சோ அப்ப அததான் நம்ம சொல்றது. ஆக்சுவலா ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல, சாத்தானிக் வர்சஸ்னு ஒரு புக் எழுதினார். அதுல குரானை ரொம்ப தரக்குறைவா எழுதியிருப்பாருப்புல இருக்குது. சோ நபியை நக்கல் பண்ணி ஏதோ எழுதியிருப்பாருப்புல இருக்குது. சோ அதனால பல பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டார், இப்ப எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறார். ஒரு மேடையில பேசிருக்கும் போது அவர் குத்த கூட செஞ்சாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மதங்களை நாம காப்பாற்றக்கூடாது, மதங்கள் தான் நம்மை காப்பாற்றணும், நாம எதுக்கு அதை காப்பாற்றணும் இல்லையா. சோ அது கரெக்டான பாயிண்ட் தான். மற்றபடி நக்கல் அடிக்கிறது, ஆபாசமா சித்தரிச்சு போட்டிருந்தாரு, அதெல்லாம் நம்ம ஏற்கல. பட் ஆனா ஒரு மதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தானே கொலை பண்ண தூண்டுது. ஏன்னா அவரை கொலை பண்றதுக்கு கொலை பண்ணால் இத்தனை $1 பில்லியன் ஒருத்தர் அறிவிச்சார், ஈரான்ல மத தலைவர் அறிவிச்சு 6 மாசத்துல அவரு இறந்துட்டார். அழியக்கூடிய உடம்ப வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த ஆட்டம் இல்லையா. அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு, கடவுளுடைய வழியா இது. சோ கடவுளோ மதங்களோ நாம காப்பாற்ற வேண்டியது இல்லை, நம்மை காப்பாத்துறதுக்கு தான் கோயிலுக்கு போறோம், கோயிலை காப்பாத்துறதுக்கா நம்ம போறோம், அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப சமீபமா கூட ஒரு கோயில்ல ரொம்ப வைரல் ஆச்சு. ஒருத்தர் சொல்றாரு, நான் 32 வருஷம் முட்டாளா இருந்துட்டேன், கோயில்ல மட்டும்தான் இந்துக்கள் சந்திக்க முடியும், அதுலயே வராம பண்றாங்க. அது என்ன, அங்க சந்திக்கிறதுக்கா கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க, அனைத்தையும் மறக்கிறதுக்கு போற இடம் அது இல்லையா. அப்ப கோயிலுடைய நோக்கம் எதுன்னே தெரியல. இப்பதான் இந்து மதத்துக்கு கெட்ட பேர், கோயிலுக்குள்ள போக விடாம இருக்கிறதுனால கெட்ட பேரு கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை வருது, கோயிலுக்குள்ள நுழையாம பண்றாங்கன்னா அதனால இந்து மதத்துக்கு கெட்ட பேரு கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு ஒற்றுமைன்ற பேருல முழுக்க முழுக்க அமைதியை மட்டுமே போதிக்கக்கூடிய ஒரு மதம்
அதற்கு எதிரான ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க பாத்தீங்களா, அப்பதான் அந்த மதத்திற்கு கெட்ட பேர். இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும் இல்லையா? கடவுள், அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் கடவுளாவே நினைக்கப்படுறார் இந்துக்களால. அப்ப ஸ்ரீகிருஷ்ணருடைய ஸ்ரீகிருஷ்ணருடைய மாமாவை அவர் கொலை பண்றார், கம்சனை கொலை பண்றார் கிருஷ்ணர். அப்ப கம்சனுடைய மாமனார் இவருடைய மனைவிகளுடைய அப்பா, அவருக்கு கோபம் வருது, என் குழந்தைங்க கிருஷ்ணன் தான் விதவையாக்கி இருக்கிறான், கம்சனை கொன்னு, அவனை விடக்கூடாது, அவனை அழிக்கணும்ட்டு அடிக்கடி சண்டைக்கு வருவார். ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ணர் தான் ஜெயிப்பார். ஆனாலும் கிருஷ்ணர் என்ன முடிவு பண்றாரு, இப்படி இருக்கக்கூடாது, அமைதி தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் வேற இடத்துக்கு போயிடுறேன், கடலுக்கு நடுவுல ஒரு துவாரகையை உருவாக்கிட்டு அங்க போயிடுறேன். அப்ப கிருஷ்ணருடைய அண்ணன் சொல்றாரு, உன்னை கோழன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் நிம்மதியும் மக்களின் நிம்மதியும் தான் முக்கியம். இப்ப ஈஷா யோகால இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. நான் மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், நீயும் கஷ்டத்தை அனுபவி, வா சண்டை போடுன்ற. புரியுதா உங்களுக்கு? நிம்மதியை போதிக்க வேண்டியவர்கள் எதை போதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது மாட்டிக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப இதுலயே கமெண்ட் போடுவாங்க, இந்த விஷயத்த தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்னு தெரியாம நமக்கு எதிராக சிலர் வீடியோவெல்லாம் போடுறாங்க. ஆனா நம்ம என்ன பேசுறோன்றதே அவங்களுக்கு புரியலன்றது அவரே சொல்றாரு, எனக்கு புரியல என்ன பேசுறாங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்ப புரிஞ்சுக்கல ட்ரை பண்ணணும். அப்ப ஒரு விஷயம் நம்ம எதுக்கு பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க, அதுக்குதான் இங்க கிருஷ்ணரை சொன்னோம். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, கடவுள் அவரால் எது வேணாலும் பண்ண முடியும், அவரே எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கான வழியத்தான் அங்க போதிக்கிறார். ஆனா மதத்துல அது டைரக்டா இருக்காது. கீதையில அவர் கொலை பண்ண சொன்னாரே, அநியாயத்தை எதிர்த்து போராட சொன்னாரே, அநியாயம் உங்களுக்குள்ள இருக்குது, யாருக்குள்ள அநியாயமானவன் இல்லை, இப்ப அதை அழிக்க சொன்னார். அதுதான் அதோடைய விஷயம். ஆனா அதுல தெரியாது. அதை இப்ப இறைவன் சொல்றாரு, கலிங்கம் அழியும் போது 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசி 100 வருடம் இறைவன் வர சிவபெருமானே, அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருத்தர் தான். அப்ப யார் கிருஷ்ணர் அப்படின்னா, சிவனுடைய நம்பர் 1 செல்லமான குழந்தை கிருஷ்ணன். அப்படின்னா சிவனுக்கு பிறக்கல, ஒண்ணு பிறந்தா குழந்தை, இல்லைன்னா தத்தெடுத்தா குழந்தை இல்லையா? இவரு தத்தெடுத்து கிருஷ்ணரை வளர்க்கிறார். எங்க? கிருஷ்ணரா பிறக்கும் போது இல்ல, அதுக்கு முன் ஜென்மத்துல. கிருஷ்ணர் சத்தியுகத்தின் ஆரம்பத்துல பிறக்கிறார். வேதத்துல தவறுதலாக நரகத்தில் பிறந்ததாக, துவாபரகத்தில் பிறந்ததாக சொல்லிட்டாங்க. அவர் என்ன பாவம் செஞ்சார் நரகத்துல பிறக்க? அவர் தான் சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை. அதனாலதான் உலக அழிவுக்கு பிறகு ஆளிலையில கடல்ல மிதந்துகிட்டு கால் கட்டை விரல சூப்பிக்கிட்டு கிருஷ்ணர் வரா மாதிரி படம் இருக்கும். சந்தூர் பவுடர் டப்பால இருக்கும் அந்த படம். அப்ப உலக அழிவுக்கு பிறகு அவர் வராருன்னு போட்டிருக்குல்ல, உலக அழிவு எப்ப நடக்கும்? கடைசியில தான் நடக்கும் இல்லையா? சோ அதுக்கப்புறம் அவர் தான் முதல்ல பிறக்கிறாருன்னு வருது. சோ அப்ப சொர்க்கத்தில் பிறக்கிற, பரிசுத்தமா பிறக்கிற முதல் குழந்தை அப்படின்னா அங்க எந்த குழந்தையும் கிடையாதுன்னு கிடையாது, எல்லாரும் இருப்பாங்க. இருந்தா தானே அவங்க மூலமா தானே பிறக்க முடியும். ஒரு விதத்துல இந்த கிருஷ்ணரை தான் அங்க ஆதாம்னு சொல்றது. ஆதாம மண்ணுல இருந்து எடுக்கிறாரு இல்லையா? சோ மண்ணுலன்னா தேக உணர்வு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் தேகம்னு உங்களை நினைக்கிறதுனால வரும். மண்ணுனால அந்த தேகமே நான் நினைக்கிறதுனால, இந்த மண்ணு நீ கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா நீ, எழுந்துரின்னு கடவுள் எழுப்புறதுதான் அங்க ஆதாமை மண்ணுல இருந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ரகசியத்தெல்லாம் இப்ப கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க அழியக்கூடிய உடம்புல ஆத்மான்னு உணருங்க, பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்குது உங்க உயிர், அதுதான் ஆத்மா, அதோடைய அப்பா தான் நான். எப்பவுமே நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாலும் கடவுள் நமக்கு அப்பா தான். சோ இப்பதான் நேரடியா அவர்கிட்ட ஞானத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. ஏன்னா இப்பதான் அவர் வர்றாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் வந்தது கிடையாது. பல அவதாரம்லாம் அவர் எடுக்கல. அவர் ஒருவர் தான், வருவதும் ஒரு முறைதான். சிவபெருமான் தான் வர்றாரு. கிருஷ்ணரா பிறக்கிறார். ஆரம்பத்திலேயே சொர்க்கத்தின் ஆரம்பம் 2000 வருஷம் சொர்க்கம், அளவற்ற சுகம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க எல்லாருமே. அப்ப எவ்வளவு பணக்காரர்களா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. ஒரு சின்ன குறை கூட உடம்புக்கு வெளியிலயும் இருக்காது, உள்ளயும் நோயும் இருக்காது. அவ்வளவு ஆரோக்கியமாக அழகாக 150 வருடம் சராசரி ஆயுள் இருக்கும். ஆத்மான்ற உணர்வுலயே இருப்பாங்க. அதனால காமம்னா என்னன்னே தெரியாது. உடம்பு பார்த்தா தானே காமம் வரும். குரு மத்தியில இருக்கிற ஆத்மா தான் கண்ணு வழியா பேசுது, வாய் வழியா, கண்ணு வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, காது வழியா கேக்குது,
அப்படின்ற உணர்வு சதா அந்த ஆத்மாவிலே கவனம் இருக்கும். யாரை பார்த்தாலும் புருவ மத்தியில தான் உங்களுடைய கவனம் போகும். சோ அப்படி போகும் பொழுது சதா ஆனந்தமாகவே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். உடலை பார்க்கும் போது கிடைக்கிற ஆனந்தம் இருக்குது இல்லையா, அந்த எதிர்ப்பால் ஈர்ப்பு சொல்றாங்க, இணக்கவர்ச்சி. அது உங்களுடைய சக்தியை குடிக்கும். ஆத்மா சக்தியை இழக்க வைக்கும். ஆனா ஆத்மால கவனம் வைக்க வைக்க ஆத்மாவின் சக்தி குறையாம அப்படியே இருக்கும். சோ அதனாலதான் 2500 வருஷம் அது தாக்கு பிடிக்குது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது குறையும். பட் ஆனா உடலை பாத்தீங்கன்னா டக்குன்னு குறைஞ்சிடும். செல்போனை நீங்க யூஸ் பண்ணாட்டினாலும் சார்ஜ் இறங்கும். ஆனா ரொம்ப ஸ்லோவா இறங்கும். யூஸ் பண்ணா ஸ்பீடா இறங்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆத்ம உணர்வுலயே இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவா இறங்கும். 2500 வருஷம் கழிச்சுதான் ஆத்மா சக்தி எந்த அளவுக்கு இறங்கும்னா உடம்பு பக்கம் கவனம் போகும். அப்ப தன்னுடைய மனைவி அழகா இருக்கிறான்ற எண்ணம் வரும். அதுதான் முதல் காமம். அது வரைக்கும் குழந்தை கூட எப்படி பிறக்கும்னா, கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைப்பாங்க. மனைவி கர்ப்பமாவாங்க. அப்படி பரிசுத்தமாகத்தான் அங்க இருக்கிற அத்தனை பேரும் பிறப்பாங்க. அதனால்தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறோம். சோ அப்படி பரிசுத்தமா இருந்தவர்கள் எப்ப அந்த உடம்புன்னு தன்னை நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ, 2500 வருஷம் கழிச்சுதான் உடம்புனே நினைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுனா, ஆத்மாவில இருந்த ஆனந்தம் கட்டாயிடும். ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதுல கவனம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும். உள்ளேயே இருக்கும் ஆனந்தம். வெளி உலக விஷயத்தை சார்ந்து இருக்கிறது ஆனந்தம். சோ அதனாலதான் இந்த இந்து தெய்வங்கள் எல்லாம் அவங்களுடைய சிலையை தான் நம்ம இந்துக்கள் இன்னைக்கு வழிபடுறோம். நரகத்துல, சொர்க்கத்துல கோயில் எல்லாம் இருக்கு. ஏன்னா உயிரோட்டமா அவங்களே இருக்கிறாங்க இல்லையா? இன்னொன்னு துக்கம் கிடையாது. துக்கம் இருந்தா தானே கடவுளை நினைக்கிறதுக்கு. இப்ப நரகத்துலதான் துக்கம் வருது, மதங்கள் எல்லாமே வருது. காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்திருக்கு. புலன் இன்பத்துக்கு அடிமையாகும் போது ஆத்மா சக்தி இழக்குது. இழக்க என்ன ஆகுனா, எது சரி எது தப்புன்னு தெரியாது. தனக்கு அதாவது நெருப்புல கை வச்சா சுடுன்றது தெரியாது. அந்த நெருப்புல கை வைக்கிறது தெரியும். ஆனால் சூக்ஷ்மமான நெருப்பு இருக்குது. காமம் மிகப்பெரிய நெருப்பு இல்லையா? காம அக்னின்ட்டு ஒரு படம் கூட வந்துச்சு. கரெக்டா அந்த பாட்டெல்லாம் கூட எழுதுவாங்க இல்லையா? விரக தாபம், விரக நெருப்பு எரிக்குது அப்படிலாம் எழுதுவாங்க. இப்ப அவங்க கரெக்டா வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அதுலயே தானே போய் விழறாங்க. நெருப்புன்னு தெரிஞ்சு விழறாங்க. எவ்வளவு பெரிய முட்டாள் இல்லையா? சோ நம்ம தமிழ்ல கூட படிச்சிருப்போம். ஸ்கூல்ல பசலை நோய் வந்தது தலைவிக்கு, அப்படியே மெலிஞ்சு போயிட்டா. அவனை நினைச்சு 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 மெலிஞ்சு போயிட்டாலாம். அப்ப அதையே மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்ட்டு மகிமை பாடிட்டு இருப்பீங்களா? அதை விட இது கொடுமையான வியாதி இல்ல இது. கொலை பண்ண வைக்குது. எய்ட்ஸ் நோயாளி கொலை பண்ண மாட்டோம். பண்ணுவான், காமத்தினால பண்ணுவான். ஏன்னா காமத்தினால தானே அந்த நோய் வருது. சரி, இப்ப சரி எது தவறு எதுன்றதே மறந்துச்சு சுத்தமா. ஏன்னா ஆத்மாக்கு சக்தி இல்லை. அந்த சக்தியை நிரப்பணும் அப்படின்னா இறைவன் சொல்றாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்க. முழுக்க முழுக்க என்னை மட்டுமே நினைவு பண்ணிட்டு இருங்க. வேற எந்த நினைவும் வரக்கூடாது. எதை பார்த்தாலும் கடவுள் தான் தெரியணும். கடவுள் எல்லா இடத்துலயும் இல்ல, பட் உங்களுக்கு அப்படி தெரியணும் இல்லையா? இப்ப நீங்க ஒரு சகோதரனையோ சகோதரியோ பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்கன்னா எப்படி கடவுள் ஞாபகம் வச்சுக்கிறது? இது கடவுளுடைய குழந்தை. கடவுளுடைய குழந்தை கிட்ட பேசுறேன். இப்ப ரஜினியோடைய பொண்ணை பாக்குறாங்க அப்படின்னா எங்க தலைவருடைய பொண்ணுன்ற எண்ணத்துல தானே பாக்குறாங்க. அதுல ஒரு மரியாதை வந்துருது இல்ல? என் அப்பாவுடைய குழந்தைனா என்னுடைய தங்கச்சி கிட்ட பேசுறேன், என் தம்பி கிட்ட பேசுறேன், இந்த உணர்வுல அதை எடுத்துட்டு வாங்கன்றாரு. சோ அப்ப தானாவே அந்த காமத்துல இருந்து புத்தி வரும். ஆனா அதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். சோ அந்த மாதிரி எதை பார்த்தாலும் என்ன பண்ணாலும் இறைவன் நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். செத்துட்டதாகவே உங்களை நினைச்சுக்கோங்க. உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுங்க. இப்போ உடம்பே உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு எங்க இருந்து மனைவி வந்தாங்க, கணவன் வந்தாங்க, குழந்தை வந்தாங்க, அப்பா அம்மா வந்தாங்க? எதுவுமே என் இது இல்ல. நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா. அவரை தவிர எனக்கு யாருமே கிடையாது. இதுதான் அங்க மகாபாரதத்துல திரௌபதியை பணயம் வைக்கிறாங்க இல்லையா? அப்ப திரௌபதி கேட்பாங்க, முதல்ல யார பணயம் வச்சாரு தர்மரு? அவரை தானே பணயம் வச்சாரு. அவரையே வச்ச பிறகு என்னை வைக்கிறதுக்கு அவருக்கு எங்க உரிமை இருக்குது? ஏன்னா அவரே அடிமை ஆயிட்டார். அது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இதோடைய அர்த்தம் என்னன்னா, நீ அவருடையவர் ஆன பிறகு உனக்குன்னு ஒருத்தர் இருக்கு, அதாவது நமக்குன்னு ஒருத்தர் இல்லாம இருக்கிறதா அவருக்கு நம்ம அர்ப்பணம் ஆகுறதுன்னு அர்த்தம். இந்த உடம்பே நான் கிடையாதுன்னு போது எனக்கு யாருமே கிடையாது, அப்புறம் எங்க இருந்து மனைவி வந்தா? அந்த அர்த்தம் தான் அந்த ரகசியம் அங்க வெளிப்படுது. அப்ப மனைவி கிடையாது, குழந்தை கிடையாது, சொத்து கிடையாது. ஆனா பாத்துக்குவீங்க, எல்லாத்தையும் பாத்துக்குவீங்க. ஆனா என்னதுன்ற உணர்வு இல்லாம இருக்கும். திடீர்னு மனைவியோ கணவனோ
நம்பிக்கை துரோகம் பண்றாங்க, கள்ளத்தொடர்புல இருக்காங்க. இப்ப கலியுகத்துல எல்லாமே சர்வசாதாரணமாயிடுச்சு இல்லையா? அப்ப துடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு போறாங்க. அவங்க என்னுடையவர்களே இல்லைன்ற உணர்வுல இருக்கும்போது அவங்க போறது உங்களுக்கு வலிக்குது. அதே மாதிரி உங்க சொத்தை அபகரிக்கிறாங்க, அது என்னதே இல்லைன்னும் போது அதுவும் உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது. இதை இயேசுவுமே சொல்லுவார். உன் சகோதரன் தோளில் இருக்கிற ட்ரெஸ் கேட்டா இடுப்புல இருக்கிறதையும் கழட்டி கொடுத்துட்டு போ. ஒரு கணத்தை இருந்தா இன்னொரு கணத்தை காட்டு. இது கடவுளுடைய ஞானம். இயேசு கடவுள் கிடையாது, சிவன் தான் கடவுள். பட் ஆனா கடவுளுடைய ஞானத்தை அங்க போதிக்கிறார். அதனாலதான் அவர் ஒரு மனுஷனா இருந்தாலும் கடவுளுக்கு ஈக்குவலா ஏத்துக்கிறாங்க. சத்தியத்தை போதிக்கக்கூடிய குரு கடவுள் மட்டும்தான், சத்குரு கடவுள் மட்டும்தான். அந்த பேரை வச்சுக்கிட்டு ஈஷயோக ஜக்கி வாசுதேவ் என்ன போதிக்கிறேன்? கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சோ அப்ப சொல்லுவாரு, இயேசு சொல்லுவாரு, நீ உன் சகோதரனோட சண்டை போட்டுட்டு, சகோதரன்னா எல்லாரும் சகோதரர் அந்த அர்த்தத்துல சொல்லு, போட்டுட்டு நீ கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருந்தன்னா உன் சொத்து ஃபுல்லா வித்து தீர்ந்தாலும் உனக்கு சாதகமாக எதுவும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா உலகம் அவ்வளவு மோசமா இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருத்த முடியாதுன்ட்டு ஒரு பாட்டு வரும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் மோசமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. சட்டத்தை வச்சு நீங்க தப்பிக்கவே முடியாத மாதிரி லாக் பண்ணுவாங்க. இல்ல கணவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அல்லது கணவன் கள்ள தொடர்புல இருக்கிறான், போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லம்மா இப்ப கள்ள தொடர்புலாம் இதாயிடுச்சு, நீ வேணா டைவர்ஸ் வேணா பண்ணிக்குமான்றோம், கோர்ட்டுக்கு போய் பாத்துக்குமான்றோம். இப்ப அவன் கள்ள தொடர்புல இருந்து இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவன் டென்ஷனாகி கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, இப்ப வரும் சட்டம். தப்பு நடந்துருச்சு இல்ல, ஆல்ரெடி உயிர் போயிடுச்சு இல்ல. சோ இதை எதுக்கு சொல்றேன்னா, எந்த நாட்டு சட்டமும் உங்களை காப்பாத்தாது, எந்த மதத்தின் சட்டமும் உங்களை காப்பாத்தாது. அதுல போட்டு இருக்குது சொத்தை அபகரிக்காதுன்னு. ஆனா அவன் கேட்க மாட்டான், என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம்? முஸ்லிம் சட்டம் இருக்குது, சொத்தை அபகரிக்க கூடாதுன்னு இருக்குது. ஆனா முஸ்லிம்கள் கோர்ட்டு ஃபுல்லா இருக்கிறாங்களே, இப்ப அங்கேயும் தப்பு பண்ணாதானே செய்யறாங்க. சோ அப்ப கடவுளுடைய வழிப்படி கடவுள் சொல்றது உங்களுக்கு, நீங்க அபகரிக்க கூடாதுன்னு, மத்தவங்களுக்கு கிடையாது. அவங்க அபகரிக்கத்தான் செய்வாங்க. அப்ப என்ன பண்ணணும்? இனிது எதுவுமே கிடையாது. இப்ப சப்போஸ் ஈஷயோக ஜக்கி வாசுதேவ் காட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு, அந்த காலத்து மாதிரி காசெல்லாம் வாங்கல, எதுவும் இல்ல, கம்முன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்லுவாரா என்ன காப்பாத்துங்கன்ட்டு? முதல்ல அவருக்கு பிரச்சனையே வராது. பட்டினத்தார் அவர் பேரு எனக்கு டக்கு ஞாபகம் இல்ல, யாரோ ஒருத்தர், ஒரு ராஜா அவரை ஏதோ ராணியுடைய நகை திருடிட்டாங்கன்ட்டு, அதை யாரோ திருட நான் அந்த கிளிப் ஸ்லைட்டா தான் பார்த்தேன். அது எப்படியோ அந்த நகை இவருடைய கழுத்துல இருக்கும் பிள்ளை திருட இவர்கிட்ட போட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி காட்சி பார்க்கல. சோ அப்ப அழிச்சிட்டு வருவாங்க. அழிச்சிட்டு திருடுனியா சிரிப்பாரு. அப்ப இவனை பார்த்தா திருட மாதிரி தெரியலையே அப்படின்னு ராஜா சொல்லுவார். இன்னொருத்தன் அவன் தான் திருடி இருப்பான்னு நினைக்கிறேன். திருடனை பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனை கழுவெத்திடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அங்கேயும் கேட்பான், அந்த பாரு இப்ப கூட சொல்றோம், உண்மையை ஒத்துக்கோ, நீ யாரு? நான் யார்? அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்பதான் ராஜாக்கு தோணும், இவரை பார்த்தா அப்படி தெரியலையே, இல்ல அவன் நடிக்கிறான், பைத்தியம் மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கழுவேத்த சொல்றாரு. கழுவேத்த போகும்போது பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லிட்டு கழுவேத்த போறீங்களா அப்படின்னு பாப்பாரு. அந்த கழுமரம் எரியும், பத்திட்டு எரியும். உடனே ராஜா கிட்ட ராஜா 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 அவன் சாதாரண மனுஷன் கிடையாது, அவன் தப்பு பண்ணல, கழுமரம் எரியுது. அதுக்கு முன்னாடியே ராஜாக்கு டிஸ்டர்ப் ஆகும். நான் ஏதோ எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்ட்டு ராணி கிட்ட சொல்லுவேன். ஏன் என்னாச்சு? இல்ல உடம்புக்கு பிரச்சனை இல்ல, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுது. அப்ப அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க. டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா? வர வர அது தப்பு இல்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. தில்லா தப்பு பண்றாங்க இல்லையா? சோ உலகம் மோசமா தான் மாறிட்டு இருக்கு. ராஜா எப்படியோ பிரஜை அப்படியே, குரு எப்படியோ சிஷ்யர் அப்படியே. இப்ப குருவும் அப்படித்தானே இருப்பாரு. கமலஹாசன் சொன்னார், அவர் நாஸ்திகர் தானே. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் வர்றதுக்கு முன்னாடி சொன்னார், நீயே திருடனா இருந்தா உன் தலைவனும் திருடனா தானே இருப்பேன். அதனாலதான் அவரும் தலைவர் ஆயிட்டார், அரசியலுக்கு வந்துட்டாரு இல்லையா? சோ
அதான் கரெக்ட் தான். அப்ப தெளிவாதான் இருந்தாரு. அப்புறம் எதனால வரணும்னு நினைச்சாரோ அதுக்கேற்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இப்ப கடவுள் சொல்ற ஞானம் என்ன? இப்ப உலகம் அழிய போகுது, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மேல வரணும். சிரிச்ச முகத்தோட வரியா, இல்ல இங்க இருக்கக்கூடிய விஷயத்தையே புடிச்சிட்டு இருக்கிற? புடிச்சிட்டு இருந்தா உனக்கு இதான் புடிச்சிருக்கு போல இருக்கு, நரகத்திலே இருன்னு மாறி. குரான்ல இருக்கும், என்றென்றைக்கு நரகத்திலே தீயிலேயே வெந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு நரகம் தான் புடிச்சிருக்கு. இப்ப நரகத்தின் வழி தானே இந்த வழி. கூட்டம் சேர்த்துட்டு போய் இந்த ஆர்குட்னு ஒண்ணு இருந்துச்சு பேஸ்புக் வர்றதுக்கு முன்னாடி. அங்க நிறைய விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் சண்டை போடுவாங்க, கமல் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ் சண்டை போடுவாங்க. அப்ப என்ன பண்ணா கும்பல் சேர்ந்து, மச்சான் வா எல்லாம் வா, அவன் ரொம்ப பேசுறான்டா, வாடா அவனை நம்ம ரவுண்டு கட்டுவோம். அந்த கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கும் ஈஷா யோகால இப்ப ஜக்கி வாசுதேவ் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது இல்லையா? அங்க ஒருத்தனுடைய ஈகோ போய் நம்ம தலைவர்ரா, வாடா ஒட்டனா, தலைவரே அப்படி சொல்லிட்டான். அதேதான் இங்க, உன் குருவா அப்படி சொல்லிட்டான் வா. அதுக்கு நீ சினிமா ரசிகரா இருந்துட்டு போயிருக்கலாமே. சினிமா ரசிகர் அஜித் கூட சொல்றாரு, எதுக்கு சண்டை போடுறீங்க, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்க, நீங்க எப்ப வாழ போறீங்க, சண்டை போடாதீங்கன்னு அவரு சொல்றாரு. இவரை விட அஜித் கோடி மடங்கு நல்லா இருக்கிற, நல்லவனா இருக்கிற. ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு. தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை, நாங்க நல்லாதான் இருக்கிறோம், எதுக்கு எங்களுக்கு ரசிகர் மன்றம், இப்பவும் ஏன் அடிச்சுக்கிறீங்கன்னு கேக்குற. இப்ப கடவுள் இருக்கிறது சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு, நரகத்திலே வாழறதுக்கு கிடையாது. அதனால இங்க இருக்கிறதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா, விட்டுதான் ஆகணும் எப்படியா இருந்தாலும். ஏன்னா நீங்க எப்படி உடம்போட இருக்கும் பொழுது, அதாவது உடம்புல உயிர் இருக்கும் பொழுது, அது ஆக்சுவலா உடம்புல உயிர்னு சொல்ல முடியாது, உயிர் இந்த உடம்புல இருக்கிறவரை, ஏன்னா உயிர் தான் நீங்களே. அப்ப இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் இதை விட மாட்டேன். என் கணவன் அவன் எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம், என் மனைவி எப்படி துரோகம் பண்ணலாம், இது என் சொத்து அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, உடலை விட்ட பிறகும் அதே நினைப்புலதான். இப்ப அந்த நினைப்பு என்ன பண்ணும்னா, இந்த நினைப்பு உள்ள இடம் கலியுகம். கலியுகத்துல தான் மீண்டும் பிறப்பீங்க. உங்க நினைவே, ஏன்னா மனம் புத்தி ஆத்மாவிலதான் இருக்கு. ஆத்மா கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளி, அதுக்குள்ளதான் மனம் புத்தியே இருக்கு. அப்ப அது உடலை விட்டு வந்தாலும் எண்ணத்தை உருவாக்கும். ஒளி உடலோட வெளில வரும். வரும்போது அந்த எண்ணம் டக்குன்னு இழுத்துட்டு போயிடும், இங்கேயே ஜென்மம் எடுக்க வச்சிடும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் எதுவுமே என் இது கிடையாது, என் நினைவிலே இருங்கன்னு கிடைச்சிடும். அப்ப யாரு என்ன ஆனாலும், அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடணும்ன்ற, சொந்த அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடணும். இங்க அல்வான்றது இறைவனுடைய ஞானம். சோ இதை மறக்காம இருக்கணும். இதுதான் நம்மளுடைய உண்மையான குணம் அமைதியிலே நிலைச்சிருக்க வைக்கும். மற்ற எல்லா விதமான பற்றும் உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கும். அது மதப்பற்றா இருந்தாலும் சரி, மொழி பெற்றா இருந்தாலும் சரி, குரு பற்றா இருந்தாலும் சரி. உங்களுடைய குருக்களுக்கே நான் தான் முக்தி கொடுக்கணும்னு கடவுள் சொல்றாரு. இல்ல எல்லா குரு, சாது, சன்னியாசிகள் எல்லாமே இறைவனுடைய ஞானத்தை எடுத்தாதான் மேல போக முடியும். கடைசியில அந்த ஈஷா யோகா சத்குருவா இருக்கட்டும், பரம்பொருள் மகாவிஷ்ணுவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பாதிரியார், முஸ்லிம் தலைவர்கள் எல்லாருமே கடைசியில பிரம்மகுமாரிகள் ஞானத்தை, இறைவன் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமா இருக்கார், நீங்க பூர்வமத்தில் நட்சத்திர மாதிரி இருக்கிறீங்கன்னு உணர்ந்து அவரை நினைவு பண்ணுங்க அப்படின்ற ஞானத்தை எடுத்து அவங்க முயற்சி பண்ணாதான் மேல போகும். இதுதான் இந்த ஞானத்தின் ஒரு துளி சாரம். இதுதான் மெயின். விஸ்தாரம் தான் இந்த 5000 வருட காலச்சக்கரம். இந்த ஒரு துளி எல்லோருக்கும் போனாதான் மேலே போக முடியும். ஆனா இந்த ஒரு துளியே தெரியாமல் ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரு துளி ஞானத்தையாவது கொடுக்கணும், அதுதான் என்கிட்ட லட்சியம். இப்ப அந்த ஒரு துளி ஞானத்தை தான் எல்லாரும் போய் கமெண்ட் பண்ண சொல்றாரோ? அவர்கிட்ட என்ன ஞானம் இருக்குது இருந்தா அதை தானே கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பாரு. எது ஞானமோ அதை சொல்லுங்க. நல்ல விஷயத்தை நீங்க சொல்லணும். ஓகே, எது நல்ல விஷயம், என்ன போதிக்கிறாங்க, என்ன சாரம்? மதங்களே கூட என்ன இறைவன் கிட்ட இருந்து என்ன செய்தி வந்தது எந்த மதத்திலுமே? இப்போ சொல்றோம், கடவுள் இப்படி இருக்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்க, ஆத்மா இப்படி இருக்குது, அதுல இப்ப பாவம் நிரம்பிடுச்சு, அது தூய்மையானா மீண்டும் தூய்மையான உலகத்துக்கு வந்துடும். ஏன்னா தூய்மையான உலகம் வர்றதுக்கு முன்னாடி தான் நானே இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப போக வேண்டிய நேரமும் வந்துடுச்சு கரெக்டா. இதுக்கு முன்னாடி எல்லாம் யார் எப்படிப்பட்ட ராகவேந்திரா இருக்கட்டும், வள்ளலாரா இருக்கட்டும், யாரும் கடவுள் கிட்ட போகல, மர்ஜன்மம் எடுத்து இங்கேதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த மதத்தினர் எப்படி சத்குரு மேல ஒரு அபிமானமோ அதே மாதிரி வள்ளலார் மேல, ராகவேந்திரன் மேல, எல்லாரும் மேல என்ன ஒண்ணு, அவங்களும் உண்மையிலே புத்திசாலியா இருந்தாங்க. உண்மையிலே அவங்க சொன்னதுல நிறைய ஆன்மீக ரகசியம் இருந்தது. சத்குரு ஒருத்தர் தான் ஆன்மீகத்தை பற்றி சுத்தமாரும் பேசாம ஆன்மீக குருன்னு சொல்றாரு.
ஏன்னா ஆத்மான்ற வார்த்தையே இருக்காது, கடவுள்ன்ற வார்த்தையே இருக்காது. கடவுளா? அது ஒரு டார்க் எனர்ஜி. அதனாலதான் இவர் பின்னாடி மக்கள் விழுந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய துரோகம் இல்லையா? தன் பக்கம் மக்களை இழுக்கிறது எவ்வளவு பெரிய துரோகம். சத்குருன்ற பேரு. சத்கதி கொடுப்பவர் தான் சத்குரு. சத்கதினா என்ன? சத்தியமான வழி. சொர்க்கத்திற்கு போறதுக்கான, சத்திய யுகத்திற்கு போறதுக்கான சத்தியமான வழி. அங்க இருக்க குணம் உங்களுக்கு இப்ப வரணும். அங்க யாருமே என்னுடையதுன்ற உணர்வுலயே இருக்க மாட்டான். சதா ஆனந்தமாக இருப்பான், அன்பாக இருப்பான், அமைதியாக இருப்பான். சோ அதுக்கு ஆத்மாவுல கவனம் இருக்கிறதுனால எதையும் புடிச்சுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. இறந்தாலும் அழமாட்டார். சோ அந்த மாதிரி ஞானத்தை இறைவன் முழுக்க முழுக்க ஃப்ரீயா கத்துக் கொடுக்கிறார். அந்த ஞானத்தை நாம கொடுக்கிறோம் இல்லையா மற்றவர்களுக்கு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நீங்க ஞானத்தை கொடுத்து அவர்கள் சொர்க்கத்திற்கு வருவதற்கு நீங்க காரணமாகிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி கொடுக்கப்படும். ஃப்ரீயா கிடையாது, பல கோடி மடங்கு திருப்பி கொடுக்கிறாரு உங்களுக்கு. ஈஷா யோகா சத்குருவுக்காக நீங்க சண்டை போட்டாலோ அல்லது வாலண்டியரா என்ன சேவை பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடைக்காது. அதே வேலையை வெளில செஞ்சா அதை விட நீங்க ராஜபோகமா இருக்கலாம், சம்பளத்துல சொல்றோம். சோ இதை புரிஞ்சுக்கணும். இறைவனுடைய ஞானத்துக்கும் மனிதர்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? திடீர்னு இந்து ஆகுறாரு பரம்பொருள் மகாவிஷ்ணு. அது வரைக்கும் எந்த மதத்துல வேணாலும் இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒண்ணும் இல்ல, அந்த நேரம் அவருடைய வீடியோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும்போது அவருக்கே தெரியுது இது ஏதோ பிரச்சனை வந்துடுமோன்னு தான் அந்த வீடியோ போடுறாரு. இப்ப அந்த வீடியோ போட்டது, அதாவது அந்த பேசுனது கூட பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எது தெரியுமா? அது அவருடைய சேனல்ல போட்டாரு பாருங்க. ஒருத்தரை நான் அவமானப்படுத்திட்டு பெரிய ஆளுன்னு காட்டிட்டேன் பாருன்னு காட்டுறதுக்காக போட்டாரு இல்லையா? அப்ப அங்க ஆணைக்கும் அடிசருக்கும் பரம்பொருள் மகாவிஷ்ணு சொல்றாரு, சரி ஓகே ஆத்திரத்துல பேசிட்டீங்க, ஓகே. இத போடுறோமே, நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். அப்ப இது ஒரு ஆன்மீகவாதி இப்படி பேசலாமான்றது அவருக்கு தோணாததுனாலதான் போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சொன்ன பிறகு அவங்க நீக்கி இருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போன பிறகு. சோ அப்ப அந்த இன்னொரு வீடியோ போடுறாரு இல்லையா, இந்து ஒற்றுமையா நிக்கணும். அப்ப ஒரு பயம் வருது. அந்த பயம் வரும்போது இந்த பயத்துக்கு காரணம் இந்த வீடியோ தானே, இதை பிரைவேட்ல போடணும் இல்ல டெலீட் பண்ணணும்னு தோணல பாருங்க. அதுதான் ஆத்மாவிற்கு புத்தி இல்ல, சக்தி இல்ல. அவங்கள குருவா ஃபாலோ பண்ணா நீங்க எப்படி புத்திசாலி ஆக முடியும்? அதனாலதான் இந்த ஞானம் உங்களுக்கு புரியலன்றீங்க இல்லையா? சோ இதை புரிஞ்சுக்கணும். இங்க அதாவது உங்க குருவை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க குருவை பத்தி கவலைப்பட்டீங்கன்னா அவங்களும் பிரம்மகுமாரி ஞானத்தை எடுக்க வைங்க. கடவுளுடைய ஞானம். பிரம்மகுமாரினா என்ன அர்த்தம்? கடவுள் யார் உடம்புல வர்றாரோ அவர் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் மூலமாக ஞானத்தை கொடுத்து உலகத்தை, புது உலகத்தை படைக்கிறார். மாத்துறது தான் புது உலகத்தை, மாத்துறது தான் படைப்பு. இல்லாத உலகத்தை ஜூம் போட்டு உருவாக்குறது கிடையாது. சரி, ஏதோ அவர் பின்னாடி போயிட்டீங்க, இப்ப ஞானம் கிடைச்சிருச்சு. நீங்க சொல்ற வேலையெல்லாம் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே. சொன்னா அவங்க என்ன கேட்க போறாங்க? இல்ல உங்களை சொல்லதான் விடுவாங்க? அதெல்லாம் வேற இருக்குது. சரி, ஓகே. சோ இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்ப சத்குருன்ற வார்த்தையில நீங்க மற்ற மனிதர்களை சொல்றதே கடவுளை நிந்தனை பண்றதும். அவர் தான் தெளிவா சொல்றாரு, நான் யாருக்கும் முக்தி கொடுப்பேன், சொர்க்கத்துக்கு கூப்பிடுவேன் சத்தியம் பண்ணல. இருந்தாலும் வராங்க பாருங்க என் பின்னாடி இத்தனை முட்டாள்கள். அதான அர்த்தம். எதுவுமே சொல்லனா அதான அர்த்தம். எதுவுமே கொடுக்காட்டினாலும் நான் வரேன்னா என்ன அர்த்தம்? சோ அதனால உங்களை பற்றி கவலைப்படுங்கள். இயேசு அதான் சொல்றாரு. இயேசு சிலுவையில அறையும் போது எல்லாம் அழுகுறாங்க, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுவுங்க இல்லையா? எனக்காக அழுங்கன்னு சொல்ற ஜக்கி வாசுதேவ் எங்க, உங்களுக்காக அழுங்கன்னு சொல்ற இயேசு எங்க? டிஃபரன்ஸ் இருக்கு. இயேசுவும் கடவுள் கிடையாது. இந்த இயேசுவுக்கும் முக்தியை கடவுள் தான் கொடுக்கணும். இப்ப அவரும் மறுஜன்மம் எடுத்து இங்கதான் இருப்பார் சாதாரணமா. பட் இருந்தாலும் அந்த காலத்தில் மனிதர்கள் அப்படி இருந்தாங்கன்னு சொல்றேன் இல்லையா? போக போக ஆத்மாவுக்கு சக்தி இழக்கும். என்னுடைய பிரச்சனை ஊர்ல இருக்கிற எல்லாருடைய பிரச்சனைன்னு சொல்றதுதான் மனிதனின் சுயநலத்தின் உச்சம். இப்படித்தான் ராஜாக்கள் நம்ப வச்சு சண்டை போட வச்சு பல உயிரை பலியாக்கி கடைசியில அவன் தான் அனுபவிக்க போறான். நீங்க செத்தவனே ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க போறான், நீங்க அப்பயும் அங்க வேலைக்காரனா தான் இருக்க போறீங்க இல்லையா? சோ இதை புரிஞ்சுக்கணும். இப்ப ஈஷா யோகா இறந்த உடனே அப்படியே வாலண்டியர்ஸ் அப்பா பாடாப்பட்டார், பாப்பா உன்னையே நான் பதவியில உட்கார வைக்க நான் சொல்ல போறாரு. ஒன்னதான் உட்கார வைப்பாரு இல்லையா? இதுல வேற செம காமெடி. பரம்பொருள் மகாவிஷ்ணு தைப்பூசத்துக்கு அப்ப இன்டர்வியூ அவர் கேட்கறான், ஈஷா யோகால சத்குரு அவருடைய அடுத்த வாரிசா உங்களை நியமிக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது,
வந்தா நல்லதுதானுங்க. எவ்வளவு ஆசை இல்லையா? ஒரு என்ன அவ்வளவு முட்டாள் அவரு இல்லையா? ஞானம் தான் தெரியாது, உலகியல் விஷயம்லாம் அவருக்கு தெரியும். சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனடி ஞானம் முற்றிலும் இலவசமாக எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பாருங்க. நம்ம கூட வீடியோ போடுறோம். பிகே சனகுமார் தமிழ் முறையின்னு போட்டீங்கன்னா வரும். எல்லா மொழியிலுமே இருக்கும். நீங்க கூகுள் சர்ச் பண்ணலாம், யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும். ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை இதுதான். சொர்க்கத்தில் தேவதையா இருந்தும் இப்ப அனைத்தையும் இழந்துட்டோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்ததுனால. காரணம் உடம்பு நினைச்சதுனால. இப்ப மீண்டும் உடல்ன்றதை மறந்து ஆத்ம உணர்வுல நிலை பெற்று ஒருவர் ஆத்மான்னு பாத்தீங்கன்னா மீண்டும் சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்க. இதுதான் கீதையில ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்னு ஆத்மாவின் ஞானத்தை எதுக்கு அங்க கொலை பண்ணும்போது சண்டை போடுற இடத்துல வந்து சொல்லணும். அங்க நடக்கிற சண்டை நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கக்கூடியது. ஸோ இதை வந்து கடவுள் சொல்றாரு. ஸோ இன்னும் நிறைய நம்மளுடைய வீடியோக்கள், குறிப்பாக முரளி வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.